பொறுப்பா இருக்கிறான். அக்கா நல்லா கேட்டுக்குங்க, நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வழக்கு பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். ஸ்நேகம்புதூர் மகராசி அத்தனை பேர் நல்லவியா நான் உங்களை பேசுறேன். ஏன்னா நான் உருப்படியா ஊடு போய் சேரணும். ஏன்னா பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? வம்பு கம்பு குத்தி வர கடத்துல தண்ணி போந்தா கம்புக்கு நாதி போகணும் மாமா. வம்பா என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்து. நான் சொன்னேன் மாட்டுச்சாணி விட்டு போட்டு கழுவு சுத்தமா போயிருந்தேன். முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்க? அப்படித்தான் கேட்டா மூஞ்சிக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்களா? மானம் கட்டவனே அது வாசல் போட்டு வலிக்கிறதுனா. நான் சொன்னேன் கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்கல் எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி. கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கிருமி நாசினி போட்டு வலிச்சாங்கல்ல. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினியை போடப்படாது. என்ன அறிவு! என்ன சாப்பிட்டீங்க? பப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவ சொன்னா அறிவு கட்டவனா அதெல்லாம் போடப்படாது. 4500 ரூபாய் பணம் கூட நம்ம பேசியல் பண்றோம்னா நாம கண்டு பேசியல்ல. என்னடி பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தியே தெரிய போகுது. என்னடா பட்டர் பேசியல்னு பார்த்தா இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை. அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த புலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி பக்கத்துல திருப்பூர் டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். நாடு பால் ஊத்திட்டு வரணும்னு மாட்டு அண்ணாக்கால் போட்டுவிட்டு மேய்ச்சிட்டு சொல்லி போட்டு வந்துட்டுனாக்கா இப்ப போயிட்டான். அங்க எவ்வளவு செலவு தெரியுமா நடுவர்களே? 4500 ரூபாய். நெஞ்சு விலையே வந்துட்டுதுங்க. குன்னத்தூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடும் இல்லைங்க. ஆமா, நீ சொன்னாங்க. நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடலாம்ல? கிடாயால எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுங்க. அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கிடாயாடு இருக்குதுல்ல? கூலி கடாய் உராகமா இருக்கு. நான் பட்டிமன்றம் வர்ற நிறைய கடாயை அவுத்து விடுறான். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளை காத்தாவே நேராவ சட்டையிட்டு பிடிக்கா. அடே பாலா போன நெட்டக்காலா உங்க வீட்டுல கெடாய் இல்ல என்ற கெடா சேர்ந்த உங்க ஒட்டையாடி குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பகுதிகளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, 5 ஒரு பண்ணாடிகளையும் கூட்டிட்டு போய் நாய் பேசலாங்க. அவன் சண்டைக்கு வருவான். எதுக்குன்னு வர்ற? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப. எதுக்கு சிரிக்கிறீங்க? நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பேன். சண்டைக்கு வந்தாலும் வருவான். ஆனா அறிவாளிக்கு புரிஞ்சு சிரிக்கிறான். நடுவரவர்களை 4500 ரூபாய் செலவணி இவன் இன்னொரு புருஷனா கட்ட போறேன். நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சு 15 வருஷமா பிழைக்கிறதில்ல. புருஷன் பேச்சு பொண்டாட்டி கேட்டாளா? கேட்கல. போயிட்டாளாக்கா அங்க போய் பாக்குறேன் 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா குந்தாணி கணக்கா கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாங்க. இதுல எதை பொண்டாட்டின்னு தெரியல. நான் போய் மொல்ல கிட்ட அம்மனியோ அடி அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்க. அங்கதான் மூஞ்சி பூரா ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப் சாத்து மாதிரி சாத்தி படுத்திருக்கிறாங்களே. அந்த ஓனரமோ ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தான். ஒண்ணு கிட்ட போய் ஏங்கன்னு பொண்டாட்டி வந்தாலே வார்த்தையான்னு உள்ள 4 பொம்பளை கேட்கிறாங்க. 6 ஒன்ற சம்சாரம் தான். அப்போ அந்த இளவு தரிசனம் வந்து எழுப்பி கூட்டிட்டு போயிடுவேன். அல்ல ஒரு சைஸ்ல படுத்திருக்கிறாங்க. அடையாளத்துக்குள்ள எழுப்பி ஊட்டுச்சாமி வாங்கிட்டு போகணும்னு. அந்த அம்மா என்னன்னா கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷம் ஆச்சு. அப்படிங்க 14 வருஷமா உங்க சம்சாரம் கூட்ட பொழைக்கிறாங்க. நீங்க அடையாளம் சிக்கலிங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்னு அந்த அம்மா கேட்குது. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒன்று இருக்கிற மோசு 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 பொம்மெரி நாய். அந்த பொம்மெரி நாய் அது என்ன பண்ணிச்சு, கதவு சந்தில் முட்டிக்கிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆட்டா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடி பார்த்தா நாய்க்கு இருக்குமா? அது சேர்ந்தால் ஏறி படுத்துக்கிற மூஞ்சி போய் சொலுங்கு 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 நக்குது. நக்கிறது நாய்க்கு படுத்துக்கிற நாய்க்கு தெரியுது. இவன் கேட்கறா, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம். நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க. ஏக்கறாலே நாய் நக்கறதுக்கு 4500 ரூபாய் கொப்பை சம்பாரிச்சு கொடுத்தாங்க. அப்படி கேளு. ஆம்பளை பாடுபடாத இருந்தா நீ நாய் நக்குற முடியுமான்னு நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். மாப்பிள்ள உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான். இப்போ திடீர்னு திருடன் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். பொண்ணையே வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச காசு கண்ட துண்டு பார்க்க வச்சுக்கிறேன். நான் இந்த 1,00,000
1,93,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத 5 ஊர் பண்ணாடி முன்னால சிலேகாண்ட புதூர்ல கப்ப புள்ளாரப்பன் கோய வாசல்ல இந்த பணத்தை இந்த மேடையில் வைக்கிறேன். கௌதமி அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சடத்து முன்னால சும்மா கொடுக்குறேன். இது கப்ப புள்ளார் மேல சத்தியம். அவ்வளவுலாம் வேணாம்யா. சரி, ஒரு 50,000 ரூபாய் மட்டும் எடுத்து வையா. இது முதுக நான் திரும்பி பார்க்க. அதுக்கெல்லாம் அவன் புருஷா இருக்கிறான். சொல்லிவிட்டு 6 கட்ட நாயகம் நடுவர் அவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வாக்கறக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைகள்ல சாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. முந்தானையில கல்லு பதச்சா முன்னாளுக்கு பாக்குதா, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பாக்குதா. என்னைக்கு சாக்கெட்ல லேடிஸ் எல்லாம் கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு புற கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. அங்க நீங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது செலவில்லாம ஆயிருக்கு. அதை விட ஒரு கொடுமை என் சம்சாரா என்னமா பாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு குண்ட தொங்குட்டு இருந்தா நடந்து வர டிம்முக்கு 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 நாடுது. நான் எடுத்துக்கெல்லாம் சாக்கெட்ல நாடா தொங்குதுங்க. உனக்கு டவுசர்ல நாடா இருக்குது, எனக்கு சாக்கெட்ல நாடா இருக்குது. இதுக்கு அது சரியா போச்சுங்கிறானே, இது நாடா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாத. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட போய் அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட்டு. ஏன்டா 2,100 ரூபான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி, இப்போ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படின்னு. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏங்க? ஏன்டான்னு கேட்குறேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னல்ல கொசுவல் அடிச்சு விட்டு போறாங்க. இந்த பெண்களால பொறுப்பு இருக்குமா? பொறுப்பு இருக்குமா? வளைய விரிச்சு அதல்ல ஓடி நடமாடிக்கிட்டே வெடி வளைஞ்செடுத்து வெடியாடி நடமாடிக்கிட்டே வாசலே வலிக்கிட்டே ஆனமொழி விரிக்கிட்டே ஏய் நாயா பொண்டாட்டி அம்மானே அம்மானே போற கல்யாணா எப்பண்ணே எப்பண்ணே ஒரு முழு முட்டுச்சால முட்டால புருஷங்காரன் எடுத்து தாலி கவுத்த 3 முடிச்சு போட்டு முடித்தானோ உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்தது. என்னைக்காவது இந்த 3 முடிச்சுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்களா? நல்ல கல்யாணத்தை நினைச்சு பாரு. எல்லாரும் உங்க கல்யாணத்தை நினைச்சு பாருங்க. ஏண்டா கல்யாணத்துல நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டே விட்டோம். எவ்வளோ போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம செருப்படி வாங்கிக்கலாம். ஆமாங்க, எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. ஆமா, புருஷனோட பிறந்தை போடுறது. என்னோட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குது. நைட்டு பார்க்குற மொத்தம் 15 முடிச்சு இருக்கிறாங்க. விடிய விடிய முடிச்சு விட்டுருதாண்டா வேலை. முடிச்சு வைக்கும் கூப்பிடுறேன். ஒரு வேலை பாருமா. என்னைக்காவது புருஷன் முதல் மதிப்பு கிடைக்குதா? எத்தனை சம்பாரிச்சு கொடுத்தாலும் நீங்க பாருங்க, 50 வருஷம் 60 வருஷம் பொழைச்சிட்டு போய் கேளுங்க. ஏனக்கா அப்பா எப்படி அந்த அங்கிறதுலயே ஆயுசு முடிச்சு போகுங்க. ஏங்க ஒரு காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கு மாறிவிட்டாங்க. இன்னைக்கு மாநகராட்சி ஆட முடியும். சிலையான புதூர் சென்ட் 18 லட்சம், 20 லட்சம், மெயின் ரோடு 25 லட்சம். 40 வருஷத்துக்கு முன்னாலும் வேலிமுள் முளைச்சு வெங்கக்கல் காடு, அல்ல சுத்தி தென்னந்தோப்பு, அல்ல சோளப்பயிர், கம்மம்பயிர், தெனப்பயிர், நாய்ப்பயிர், பழைய பஸ் ஸ்டாண்டு பூரா வேலிமரம் முளைச்சு கிடக்கு. எனக்கு நேரம் தெரியும். புது பஸ் ஸ்டாண்ட்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல 10 கடை இருந்தது. ஆனா இன்னைக்கு மாநகராட்சி ஆமுடி இத்தனை சொத்து சம்பாரிச்சு வச்சோம்ல, அந்த புருஷனுக்கு ஒரு நாள் மதிச்சியா? அப்படி கேளு.
நடுவர் அவர்களை அன்னைக்கெல்லாம் பொம்பளை பொழுதும் பாடுபட்டான். திருப்பூர் இங்க பக்கத்துல சந்தை இருக்கு. திங்கக்கிழமை காத்தால உடனே ஈரோட்டு எருமை திருப்பூர் எருமை ஊத்துக்குழி எருமை வாரு கொப்பு சுருண்டது நேரத்துக்கு 1.5 வலை பால் 2 வலை பால் கறக்கு. போய் சந்தையில எருமை குடிச்சாந்து பட்டுப்பாடெல்லாம் மேட்டி பொழுதுக்கு பாடுபட்டார். இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி அம்மடிகளுக்கு கம்பு இறங்குறதுல தொண்டையில. அன்னைக்கு எல்லாம் எதுக்கு நின்று மச்சாடா ஓண்டாட்டி கொழுங்க ஓண்டாட்டி ஈடுறங்க ஓடும் 4 மூளை உள்ளுக்குள்ள கம்ப குத்தி போடச்சு சோறாய் போச்சு சொல்லியா. அன்னைக்கெல்லாம் பொம்பளை பொழுது பெரியாண்டி வாழ்த்துக்காரிக்கு மாவளக்கு என்னைக்கு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சது. வர செவ்வாய்க்கிழமை வீட்டு ஆம்பளைகள்லாம் நல்லா பார்த்துக்குங்க. செவ்வாய்க்கிழமை காத்தாலும் இதெல்லாம் வெளியூர் போயிருக்கோம். எந்த அம்மனியாவது மாவ இடிப்பாடான்னு பார்ப்போம். அந்த மாவளக்கு போடுறது எப்படின்னு தெரியல. அதை யூடியூப்ல சர்ச் ஹவு டு மேக் மாவளக்கு. அதுல ஒருத்தர் சொல்றா சர்க்கரையை போடவும் தண்ணியை ஊற்றவும் கலக்கவும் கம்பிப்பதம் பார்க்கவும். எப்படி பார்க்கறது கம்பிப்பதம்? வாய சொல்லி கொடுத்துருந்தாலும் கம்பிப்பதம் தெரியும். அம்மா மாவளக்கு போடையில ஒரு நாள் புள்ள போய் மாவடிச்சிருந்தாலும் மாத்தள்ளி இருந்தாலும் சண்டை தட்டி இருந்தாலும் தான் தெரியும். அப்பெல்லாம் ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு இருக்கு. ஒரு வடி போட்டு குத்துறோம் ஒரு சண்டை 3 சண்டை கொண்டு போவோம். புள்ளாருக்கு கொண்டு மாரியாத்தாளுக்கு 2 தனியா பண்டாரத்துக்கு ஒரு புடி தனி கொண்டு போவாங்க. அப்போ அந்த மாவளக்கு மேலேயே வட்டம் பண்ணி அதுலதான் போடுறது பேர் மாவளக்கு. இந்த கப்பலை மாவு ஊத்தி அதுல திரி போட்டு போடுறது பேர் மாவளக்கு இல்ல. எதுக்கு மாவளக்கு போடுறது? மனசுக்கு நிறைஞ்ச புருஷன் மறுத்துன்னு அப்பெல்லாம் கொமரி பிள்ளையும் மாவளக்கு போடுவாங்க. அப்ப நாங்களே பட்டப்பாளத்துல நோம்பி கோமரவளத்தில் நோம்பி அப்பியவளத்தில் நோம்பின்னா காத்தால எங்க ஊர் பக்கத்துல காலையில் மாவளக்கு 6 மணிக்கு போட்டுவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து சாணி வச்சு தவிடு கட்டி படத்துக்கு தீ போட்டு 6 மணிக்கு சைக்கிள் ஓடுவோம். அப்பதான் பிள்ளைங்க பாவாடை போட்டு வாழைக்கம்பத்துல மாவளக்கு கொண்டு வருவாங்க. இப்போ தட்டத்துல கொண்டு வர்றாங்க. இப்போ போறாங்க போட கிளவிதான் நாள் கொண்டு வருது. யாருமே பாக்குறது. அப்பெல்லாம் காதல் எப்படி செட் ஆச்சு? நோம்பில் தான் லவ் செட் ஆச்சு. அந்த பிள்ளையும் மாம்பளையும் ஒன்று கொண்டு பார்த்துக்குவாங்க பேசுவாங்க. அப்படி அந்த காலத்துல பொம்பளை பாடுபட்டார். இந்த காலத்துல பொம்பளையோ வீட்டுட்டு வெளியே வருதா பொழுதா ஒழிக்க டிவி 6:30 மணிக்கு ராமாயணம் 7 மணிக்கு சுந்தரி 7:30 மணிக்கு காயல் 8 மணிக்கு 3 முடிச்சு 8:30 மணிக்கு முறைப்பெண்ணு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு 9:30 மண்டி 10 மணிக்கு வில்லி எப்ப தனி அடுப்புல வெப்ப கொல்லி. ஏமாப்புல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த பையன் அந்த பிள்ளை காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்களா இல்லையாக்கா? இந்த திருநாயகம் மதுரை கூட்டிட்டு போறோம்னு சொன்னானுங்க. அவன் அழுங்காப்பட கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்ட பாவத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் வச்சு அந்த மொத்து போட்டாங்க நடுவர்களே. அப்புறம் கடைசியில அண்ணன் தம்பி போய் இந்த பிள்ளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பாக்கியலட்சுமியிலே கோபி புடிச்சு செயல் வச்சுட்டாங்களே. கயலவி அப்பனைக்கையோ பின்னால சீட்டு சேர்த்தி அவி வேரிக்கார தூக்கிட்டு ஓடிட்டேன் படத்தை. கடைசியில் கையலவி அப்பதான் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவி உள்ளூர் கோயிலுக்கு வந்ததுக்கு சாமி கும்பிடப்படாதுட்டாங்க. உப்பு போடாத சோறு தூக்கி இத்தனை வருஷமா அந்த கடன் கட்டிக்கிட்டு இருக்கிற கையால். அவ்வளவு நாடகத்தையும் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஒரு தடவை கைதிட்டு கொடுங்க. ஏமாப்புல பெண்கள் பூரா பொறுப்பு இல்லாம டிவி பாக்குறாங்கன்னு அவ்வளவு நாடகத்தை நீ கரெக்டா சொல்றீங்க.
நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டை மாத்துறேன், இந்தியாவை மாத்துறேன், திருப்பூர் மாத்துறேன், வேளம்பாளத்து மாத்துறேன், பாண்டிநகர் மாத்துறேன், பெருமானூர் மாத்துறேன்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது, ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குது, உரி நாட்டு ஸ்கோர் பாக்குறேன். ஸ்கோர் வேணுமா, நைட் சோறு வேணுமா? சோறு குடிச்சுது. விளம்பரம் போட்டாங்க. இப்ப பாத்ரூமுக்கு போறா, பெஞ்சில் போய் வருதுங்கிறான், குடி பார்க்கலாங்கிற. ரிமோட் இருந்தா தானே பார்ப்பேன். கொண்டே சொல்லிட்டு ஆம்பளை மாசம் மேல 370 ரூபாய் கேபிள் கார்டு கட்டுறோம். அந்த ஆம்பளைக்கு எப்படி கிடைக்கிறது ரிமோட்டு? எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு ரிமோட் நம்ம கையில கிடைக்கும். இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்ப தாண்டா 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். எங்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோம்டா. யாராவது பாடுபடுத்தீங்க. அவர்களை வீட்டுல முதல் மதிப்பு இருக்குதாங்க. நான் கேட்கிறேங்க, ஒரு காலத்துல கூட்டுக்கார மாமனார் உள்ள வாரான்னா மருமகம் முந்தானை எடுத்து இப்படி தடாவிடம் போத்துக்கிடுவாளாம். அப்போ சிங்கமா புளிய கடிச்சதுன்னு ஓடுவேன். குடும்பத்தை மூத்தை வாராங்க, அந்த வம்சத்தை உருவாக்கி வாராங்க, மாமனார் வாரான்னு மருமகம் மதிச்சா. இப்ப எப்படி தெரியுமா? மாமனார் உள்ள வார, மருமகம் அட்டகால் போட்டு டீவட் போட்டுக்கிறான். இவர் உள்ள வந்துட்டார், பெரிய மனுஷன். திரும்பிய வாக்கு நாயுடு கூட மதிக்கல. சரி நம்ம மரியாதை இவ்வளவுதே, 22 ஏக்கரை பூமி சம்பாரிச்சு வச்சு மரியாதை பாரு. சரி தண்ணி குடிக்கிறதுக்கு சமையல் வீட்டுக்கு போறாரு. மருமவா ஏழுங்க மாமா, என்ன பண்ணி தண்ணி குடிக்க வரைக்கும் அம்மாலோ வரையில எனக்கும் ஒரு சொண்டு கொடுத்து. இன்னைக்கு மருமகளுக்கு மாமனார் ஊழியம் பண்றானே, என்ன நீ பொறுப்பா கொடுத்துட மாட்டேன்னு கேட்கிறேன். நடுவர் அவர்களே, உண்மையை சொல்றேங்க, ஒரு காலத்துல எல்லாம் கட்டுற புருஷனை கண்டா பயந்து கிடந்தாங்க. இப்ப எல்லாம் புருஷனை கண்டா பயம் இல்லை. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? திங்கட்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு குழுவு. அது பேர் குழுவு இல்லை, பூரா புழுவு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை பார்த்து வங்கக்கடலால பண்ண வங்க கருகம் கண்டதுண்டு, கடலால மாறு கண்டது என்னுடைய நாயகனை ஊர்வலன் கல்லவனை ஊரை அன்பு தந்தவானே எனக்கு நடந்த தேவதையே சரிபாதி அல்லவா நடக்கையில் கூட வரும் நில போலே நாடல்லவா கண்டன் கண்ட ராமையிலே ராமன் கண்ட சீதையிலே சேர்ந்த பூரணமே மனசு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். என்னைக்காவது இப்படி பாடிப்பா? ஒரு நாள் ஒரு பொழுது தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பன் நடந்தா ராசு நட. எப்ப 25 வருஷம் கழிச்சு சொல்லுவான், எப்படி நட. ஒரு காலு மஞ்சுராத்தை வைக்கிறேன், ஒரு காலு மங்களத்தை வைக்கிறேன். எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்க மாட்டு பாப்பாரு. எங்க அண்ணன் கொடுத்து பாரு, எங்க ஊர் பொம்பளைங்கெல்லாம் சித்த நின்று பாப்பாங்க. எண்ணம் பாரு எப்படி கூத்து வேலை ராசாவுக்கு கூத்து வேலை ராசாவுக்கு உன்னையிட்டு கொண்டாடியா கொண்டாடி பக்கத்துராடி அது மகத்து பேச வயசு ஒரு கண்ணு கோயவழி பார்க்குது, ஒரு கண்ணு கொடுவாயை பார்க்குது. மேய்க்கிறது எருமை, நம்மளுக்கு என்ன பெருமை? அருமை. என்னைக்காக சம்பாதிக்கிற ஆம்பளை நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு வெளியே சொல்லியிருப்பேன்? சொல்ல மாட்டேன். பெருமையும் பேசாத ஆம்பளை பெருமையா பேச மாட்டோங்க. இந்த பெண்கள் தான் பெருமை பேசுறது. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு அக்கா காலிலே போகும். திருப்பூர்ல 250 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த ஆம்பளை என்னைக்கா பெருமை பேசியிருக்கானா? பேச மாட்டான்.
1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்ட சொல்றானா? எவன்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் தலை தான் தொங்கி அண்ணன் நிமிந்தாவுல சொல்றதுக்கு. ஆம்பளை தண்ணி அடிக்கிறானா யார் காரணம்? யாருங்க? இந்த பெண்கள் தான் காரணம். பொம்பளைங்களா? சத்தியமா என்னால் நிரூபிக்க முடியும். எப்படிங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சி விட்டுறாங்க. யாரு காரணம்? பெண்கள் தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்கு? நடுவரவர்களே, ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு எப்ப? நான் காத்தால எழுந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு போறேன். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ் இத்தனை போட்டு பொண்டாட்டி கேள்வி கொடுக்குறேன். மத்தியானம் லஞ்ச் டைம்ல சாப்பிட்றோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடுனா அந்த நைட் சாப்பாடு தானே. பட்டிமன்றம் முடிச்சு நான் எல்லாரும் வீடு போனால எங்க அம்மா ஏட்ட சார் தெரியும் வேலையும் போனியா? சரி, அது சின்னகாட்டு புதுல நல்லா சோறு போட்டாங்களா? அதெல்லாம் அருமையா போட்டாங்க. சரி கிடக்குதுக்கு நீ போய் படுத்து நீ எந்திரிக்க மாட்டேன். மத்தியானம் கறி தூக்குவேன். இரு கை கால் கழுவிட்டு வா, எடுத்து வாசி வித்தாம வேண்டாம் பைத்தியார் நாய். கைய கால கழுவறக்குள்ள அடுப்புல கல்லு வச்சேன். நேற்று வெள்ளி வேட குன்னத்தூர் வாங்கிட்டீங்க. மொட்டு புள்ளாரி போட்டேன். இந்தா உனக்கிட்ட மொட்டு தோசை போட்டாரு. ஒக்கா நேற்று ஊர்ந்து வந்தப்போ பருப்பொடி போட்டான்டா. என்னமோ முறக்கு பொடியாமா மொறு 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 போட்டாங்க. திங்கிறியா? நெய்யி காய்ச்சுனே புறங்காலம் மணிக்கு சட்டியோட கிடக்குதான். சரி அல்லப்பர் பொடிச்சனும் பையன் கேட்கறானா? இந்தா நெய் தோசை போட்டுட்டாருங்க. சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் பெத்த தாய் நடுவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை போட்டாங்க. ஆனா இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க ஜில் ஜில் ராணி ஜிலேபி மேனி. என் பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு தோசை தாங்க கண்ணனால ஊத்தி இருப்பேன். மாமா போதுமா? அது ஒண்ணுதானே ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா? மாமா போதுமா? மாமா போதுமாங்கிறால அந்த தோசை தெரிந்தாலும் இந்த வெள்ள மரத்துல தூப்படு தொங்குடே கேட்கிறேன். உண்மை மாப்பிள்ள. என் பொண்டாட்டிலாம் தோசை சுடுறதுக்கு மாவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு